ஒரு பாத்திரத்தில் சிறுபருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த முப்பருப்பை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் தான் போட்டிருக்கோம். இப்போ தண்ணி வந்து பருப்பு முழுகிற அளவுக்கு, அதாவது வேகக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 3-4 விசில், பருப்பு வேகத்துக்கான அளவை விட ஒரு 2 விசில் அதிகமாக விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போது பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு, இதையும் வந்து நம்ம இந்த எண்ணெயிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. பெரும்பாலும் சாம்பாரில் அதிகமாக பெருங்காயத்தூள் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணுவாங்க, வாழ்வெல்லாம் கலையும் அப்படின்ற காரணத்துக்காக. இப்போ காஞ்ச மிளகா ஒரு 3 வந்து நல்லா கிள்ளி அதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுந்து வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், இதுக்கு வந்து நம்ம 3 வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சாட்டே பண்ணி விடலாம். இதில் சால்ட் வந்து 1 ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். 4 டொமேட்டோஸ் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாட்டே பண்ணிட்டு விடுங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அதே மாதிரி இதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து உங்களுக்கு தொக்கு பதத்துக்கு வரும். இப்போ குக்கர் விசில் எடுத்துகிட்டு அந்த பருப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா பருப்பு வந்து முழுசாக இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த மிக்சரில் இந்த பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடணுங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாம்பாருடைய கன்சிஸ்டன்சி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பும் கிரேவியும் நல்லா மிக்ஸ்அப் ஆனோடனே நல்லா கொதி வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். சாம்பார் பொடி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போடாதீங்க, ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகிடும். கீ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் தரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஃபைனலாக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸு, அதாவது கொத்தமல்லியை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொதி வரும்பொழுதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் கூட தாராளமாக சர்வ் பண்ணலாம். சூப்பரான மல்டி டால் சாம்பார் ரெடி.